அன்பு நேயர்களே, நாளை தினம் சிறப்பான தினம். நாளைக்கு மார்கழி மாதத்தில் வெள்ளிக்கிழமைங்கிறது மட்டும் சிறப்பு கிடையாது. நாளைக்கு 16வது பாசுரம் என்பது மட்டும் சிறப்பு கிடையாது. நாளைக்கு காலையில் சதய நட்சத்திரம் முடிந்து பூரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் வருது, அது சிறப்பு கிடையாது. 16வது பாசுரம் நாளைக்கு, அது சிறப்பு கிடையாது. இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய சிறப்பு நாளைய தினம் திருநறையூர் அப்படிங்கிற திவ்யதேசம். சோழ நாட்டு திவ்யதேசத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசம் நாச்சியார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாச்சியார் கோயிலில் மார்கழி மாதத்தில் பிரம்மோற்சவம் ரொம்ப பிரமாதமாக நடக்கும். அந்த மார்கழி மாத பிரம்மோற்சவத்தில் நாளைய தினம் நடக்கக்கூடிய கல்கருட சேவை மிகவும் சிறப்பானது. ஒரு கோயிலை பார்த்தோடனே அதனுடைய கோபுரத்தை பார்க்குறோம். அதுக்கப்புறம் 4 பதில்களிலேயும் பார்த்தீங்கன்னா கைகூப்பிய நிலையிலே கருடன் இருப்பார். வாங்க வாங்க பெருமாளை சேவிங்கன்னுட்டு வழி நடத்துகின்ற ஒரு ஆச்சாரியனுக்கு என்ன, ஆச்சாரியன் இந்த ஆத்மாவை கொண்டு போய் பெருமாள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அப்போ பெருமாளுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் இடையில ஒரு ஆச்சாரியன் இருப்பார். அதே மாதிரி இந்த கருடன் வாசல்லையே நின்றுக்கிட்டு வாங்க போய் பெருமாளை சேவிங்கன்னு இந்த ஆத்மாவுக்கும் இந்த பெருமானுக்கும், அதாவது மகாரத்திற்கும் அகாரத்திற்கும் இடையிலே உகாரமாக விளங்குகின்றார். இந்த கருட வாகனம்ங்கிறது வேறு எங்கே கருட வாகனம் இருக்குது? கருட வாகனம் என்பது பெருமாளுக்கே உரியது. பறவை ஏறும் பரம்பொருடா நீ என்னை கைகொண்ட பின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதமாகின்றதார் தூவாய புள்ளூர்ந்து இல்லையா? துறை வேழம் மூவாமை நல்கிய பெருமான். இந்த கஜேந்திர மோட்சம் ஆழ்வார் திருநகரிலே நாளைக்கு கஜேந்திர மோட்சம், ஆழ்வார் திருநகரி. அதுவும் நாச்சியார் கோயில் கல்கருட சேவை இருக்க தனிய சன்னதி அவருக்கு இல்லையா? எல்லாம் பெருமாளுக்கு நேரில் இருப்பார். ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அஜானுபாகுவா கருடன் இருக்கிறார். ஆனால் ஒரு கல்கருடனாக விளங்கக்கூடியது எந்த இடத்துலன்னா உற்சவர் மூலவர் 2 பேருமே. ஏன்னா உற்சவரை தான் வெளியில் தூக்கிட்டு வருவாங்க, அவர் தான் பஞ்சலோகத்தில் இருப்பார். ஆனால் இங்கே கல்லில் இருக்கக்கூடிய உற்சவர் மூலவர் 2மே அவர் தான். அந்த சொர்ண மோதகம்னு சொல்லக்கூடிய அந்த கொழுக்கொட்டை அவருக்கு வச்சு படைப்பாங்க இல்லையா? புனுகு சட்டம் சாத்துவாங்க, கஸ்தூரி இதெல்லாம் சேர்ந்து வாழைச்சாரில் கலந்து அவர் திருமேனியில் சாற்றி வழிபட்டால் நாகதோஷங்களெல்லாம் போகும். ஏன்னா நவநாகங்களையும் கையில் பூட்டி கொண்டு இருக்கக்கூடியவர். எதுக்காக கோபுர தரிசனத்தை சொன்னாங்கன்னா, பெருமாள் கோபுரத்துக்கு இந்தாண்ட மதிலில் முதல்ல கருடனை பார்க்கணும். இந்த கருட தரிசனம் பாப வினோசனம், அதுக்கப்புறம் கோபுர தரிசனம். பெருமாளை அதனால தான் பெருமாளை தன்னுடைய மேலே வச்சுக்கிட்டார். அதாவது பெருமாளுடைய மூச்சு காற்று, அவருடைய ஆக்சிஜன் எதுன்னு சொன்னால் வேதங்கள் தான். அந்த வேதங்களுக்கு ஒரு உருவம் கொடுத்தோம்னா, ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்தோம்னா வரக்கூடியவர் யார்? கருட பகவான். அந்த கருட பகவான் தான் இந்த வேதத்தினுடைய தலைமகனாக விளங்கக்கூடிய அந்த பெருமாளை காண்பிப்பதாலே பிரம்மத்தை காண்பிக்கக்கூடிய அந்த தகுதி யாருக்கு உண்டுன்னு சொன்னால் கருடனுக்கு உண்டு. அதனால தான் கோயில் உற்சவங்களிலே, பெருமாள் கோயில் உற்சவங்களிலே கருட சேவை என்பது ரொம்ப விசேஷம். மற்ற சேவையை விட கருட சேவை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மற்ற நாளில் 1000 பேர் வர்றாங்கன்னா கருட சேவை அன்னைக்கு 10,000 பேர் 50,000 பேர் வருவாங்க. சில இடங்களில் 1,00,000 பேர் வருவாங்க. திருமலை கருட சேவை, பௌர்ணமி கருட சேவையாக இருக்கட்டும், இல்லை தை அமாவாசையில் திருநாங்கூர் கருட சேவையாக இருக்கட்டும், ஆழ்வார் திருப்பதி கருட சேவையாக இருக்கட்டும், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கருட சேவையாக இருக்கட்டும், ஒரு இடத்துலையும் கருட சேவை ரொம்ப விசேஷம். கூழமந்தலன்ட்டு ஒரு ஊர் இருக்குது, அங்கே நடக்கக்கூடிய கருட சேவையாக இருக்கட்டும். ஆனால் எல்லா கருட சேவையை விட கல்கருடன் மேலே பெருமாள் வர்றார் இல்லையா? அன்னவாகனத்தில் தாயார் முன்னாடி போக கருட வாகனத்தில் பெருமாள் வர்றார், தாயாரை பின்பற்றி கொண்டு போகிறார். ஏன்னா தாயாருங்கிறது யார்? திருவாய்மொழி, துவயம். அதனால தான் உகாரத்தில் அது ஆரம்பிக்குது. அந்த தாயாரை பின்பற்றி கொண்டு பெருமாள் போகிறார். அதனால் அப்படிப்பட்ட அற்புதமான விஷயம் நாளைக்கு மாலையில் நடக்க போகுது. நாளைக்கு பாசுரம் என்ன, அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு 11வது பாசுரம். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழிய சென்று சிறு செய்யும் குற்றமன்றில்லாத கோபலதம் பொற்கொடியே புற்றரவல்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ 8 குரங்கும் பொருளேலோரம்பாவாய்.
எட்டு குரங்கும் ஒரு பாசனத்துலேயும் ஒரு உயிர் சொல் இருக்கும். அம்மா நீ ஏந்திரிச்சு வராமல் உள்ள தூங்குறிய, ஏந்திரிச்சு வந்தால் நோன்பு நோக்கலாம், கண்ணனை பார்க்கலாம். இதுதான் நம்ம முக்கியமான பொருளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை விட ஏதோ ஒரு முக்கியமான வேலை உனக்கு இருக்குது சொன்னால், உன்னுடைய தூக்கத்துக்கு நாங்கள் தேடுகின்ற அந்த பரமாத்மாவை விட உயர்ந்த பொருள் ஏதாவது உனக்கு இருக்கிறதா? அந்த பொருளை நீ கண்டுவிட்டாயா இல்லையா? அப்படி கேட்பது போல. அப்போ எட்டுக்கு உறங்கும் எதற்காக நீ உறங்குகிறாய்? விழிக்க வேண்டிய நேரத்தில் உறக்கம் பெரிதாக நினைக்கின்றாய் என்று சொன்னால், அந்த உறக்கத்திற்கு உனக்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு ஆனந்தம் இருக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட ஆனந்தம் எங்களுக்கு சொன்னால் நாங்களும் இந்த நோன்பு நோக்கத்தை விட்டுட்டு கூட நாங்களும் இதே வேலையை பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உயிர் சொல் இருக்குது. அப்போது அவள் என்ன ஆனந்தத்தை அனுபவிக்கிறா? அதுக்கு தான் சொல்கிறா, இவ சாதாரணமானவ கிடையாது, செல்வ பெண்டாட்டி, கண்ணனுக்கு உரியவள். சிற்றாதே பேசாதே இல்லையா, கண்ணனுக்கு உரியவள். அப்போது ஒரு மந்திரிக்கு உரிய அந்த மனைவிக்கு எத்தனை ஒரு கெத்து இருக்கும், அந்த மாதிரி கண்ணனுக்கு உரியவகிட்ட அந்த கெத்து இல்லாமலா இருக்கும். அதனால தான் பதில் சொல்லாமல் உள்ளே இருக்கிறியா. ஒரு உலகையிலையும் காமிக்கிறான். ஒரு பெரிய பொருளை பிடித்து கொண்டவளுக்கு எதை பற்றியும் கவலை இருக்காது இல்லையா? அந்த மாதிரி நீ செல்வ பெண்டாட்டி. யாருக்கு செல்வ பெண்டாட்டி? கண்ணனுக்கு செல்வ பெண்டாட்டி. கண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவ. நீ கோச்சிக்கிட்டா கூட கண்ணன் உன் இடத்துல வந்துடுவான், நாங்கள் போனாலும் எங்களை தள்ளுவான். அதனால் நீ உயர்ந்தவள். அதனால தான் உனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை போல இருக்குது. எட்டு குரங்கும் பொருள் எதற்காக நீ உறங்கி கொண்டிருக்கிறாய்? அவள் யாரவ? பெரிய பசுமாட்டு கூட்டம் நிறைய வைத்திருக்கிறவன். கற்றுக்கறவை. கற்றுக்கறவைன்னா எல்லாம் கறக்கக்கூடிய மாடு. சும்மா வெறும் தீனி மட்டும் சாப்பிட்டுட்டு கால்படி அரைப்படி கலக்கிற மாடு கிடையாது. கற்றுக்கறவை. கணங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கான். கற்றுக்கறவை, கறக்கக்கூடிய பசுமாடுகள். கறவை கணங்கள் பல கறந்து. கணங்கள் பல கறந்து கூட்டம் கூட்டமாக செற்றார் திரளழிய சென்று செய்யும். இவன் எப்படிப்பட்டவன்னு சொன்னால் வீண்வம்புக்கு போக மாட்டான். ஆனால் வம்பு வந்துட்டா தேடி போய் அந்த பகையை நீக்கி கொள்ளக்கூடியவன். செற்றார் திரள் அழிய. இன்னொரு விஷயம், செற்றார் அழிய கிடையாது, செற்றார் திரள் அழிய. குற்றமன்றில்லாத, எந்த குற்றமும் கிடையாது. கண்ணனோட சேர்ந்து விட்டான் என்று சொன்னாலே குற்றமெல்லாம் போய்விடும் இல்லையா? மாசு நீங்கியவன், குற்றமன்றில்லாத கோவலர். கோவலர்கள் என்றாலே குற்றமன்றில்லாதவர்கள். எந்த இடத்துல குற்றம் இல்லையோ அந்த இடத்துல பகவான் வருவான். இந்த ஆயர்குலம் குற்றமில்லாத குலம். அந்த குற்றத்தை எல்லாம் நீக்குவதற்காக பகவானே தோன்றினான் என்று சொன்னால், அமலநாதிபிரான் மலமற்றவன் சேர்ந்ததாலே இந்த மாசுகளெல்லாம் நீங்கி விடுவதாலே இது உயர்ந்த குலமாக விட்டது. அதனால் கோவலர் தம் பொற்கொடியே. பொற்கொடி என்ன? கோல்பட்டு இல்லையா, கோல் தேடி ஓடும் கொழுந்து அது போன்றதே மால் தேடி ஓடும் மனம். அப்போ பொற்கொடி இவ, கண்ணனை சுற்றி கொண்டுகின்ற பொற்கொடி. புற்றரவர்கள் புனமையிலே போதராய். சுற்றத்து தோழிமாரெல்லாரும் உன்னுடைய சுற்றம், உறவும் நட்பும் சொல்கிறோம் இல்லையா, சுற்றமும் நட்பும். அப்போ உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே. குலசேகர ஆழ்வானுடைய பாசுரம். அதனால் இந்த சுற்றமனை உன்னை சுற்றி இருப்பவர்கள். ஒரு பக்தையை, ஒரு பாகவதையை சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் சுற்றத்தார்கள் தான். அப்போ சுற்றத்தார் எல்லாரும் ஒருத்தி கூட விடாமல் உன்னுடைய முற்றம் புகுந்து, உன்னுடைய வாசலிலே புகுந்து நாங்களெல்லாம் திரண்டு இருக்கிறோம். முற்றம் புகுந்து சும்மாவா இருக்கிறோம்? வம்பு வழக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம். முகில் வண்ணன் பேர்பாடு. ஏன்னா அவன் மயிலுக்கு முகில் சொன்னாதான் மயில் ஆடும். அந்த மாதிரி அந்த முகில் வண்ணன் பேர்பாடு. நீ ஏந்திரிச்சு நடனமாட வேண்டியது இல்லையா? சிட்டாதே, கொஞ்சம் கூட அப்படி அசையாமல் இருக்கிறியே. சரி, உடல் அசைவு தான் இல்லை, வாயால் பேசலாம் இல்லையா? பேசாதே, சிட்டாதே, பேசாதே செல்வ பெண்டாட்டி. எட்டுக்குறங்கும் நாங்கள் தேடுகின்ற பொருளை விட ஒரு பெரிய பொருளையா நீ கண்டுவிட்டாய். எட்டுக்குறங்கும் எவ்வளவு கேட்டுக்கிட்டு ஏனி ஆக விழிப்புணர்வை ஊட்டுகின்ற ஒரு பாசுரம். இது கருடனுக்கு பொருந்துமான்னு சொன்னால், கருடன் இருந்த இடத்திலே பகை தேடி போய் அழைப்பார். செற்றார் திரளழிய. எந்த இடமோ அந்த இடம் போய் பகையை அழிக்கக்கூடிய ஆற்றல் கருடனுக்கு உண்டு. அதனால் செற்றார் திரளழிய, சென்று செரு செய்யும். குற்றம் ஒன்றில்லாதவர், எந்த குற்றமும் கிடையாது. தாய் வினதைக்காக, ஒரு தாயினுடைய அபிலாஷையை தீர்ப்பதற்காக, தாயினுடைய கஷ்டத்தை தீர்ப்பது. கண்ணனும் அவனும் ஒன்று தான். கண்ணன் பிறந்தான், தந்தை தான் காலில் பெருவிலங்கு அவிழ. கம்சன் கட்டி வைத்திருந்த விலங்கெல்லாம் உடஞ்சி போயிடுச்சான். அந்த மாதிரி இந்த கருடன் பிறந்த உடனே வினதையினுடைய கஷ்டங்கள், அவள் கட்டு போட்டிருந்தா இல்லையா,
தனக்கு அடிமை என்று இந்த கத்ரு சொல்லியிருந்தா இல்லையா, அந்த அடிமைத்தனத்தை உடைத்தெடுத்தவன், தாயின் அடிமைத்தனத்தை உதைத்தெடுத்த தனையன். அதனால்தான் கருடனை சொல்லும்போது வினதையை சொல்லி, வினதை சிறுவன் சிறகன்னும் மேலா பரப்பானை விருந்தாவனத்தை கண்டோமேன்னு வினதை சிறுவன் சொல்கிறான். வைனதேயன், வினதேயன். புராணங்களில் 18 புராணங்களில் அற்புதமான புராணம் கருடன் பெயர்லே இருக்கக்கூடிய கருட புராணம். அது எப்படி சுந்தரகாண்டம் ராமாயணத்தில் இருக்கோ அது மாதிரி புராணத்தில் கருடனுக்கே உரிய புராணம் இது. செட்டார் திரளழிய சென்று குற்றமன்றில்லாத கோபலதம் பொற்கொடி. பொற்கொடின்னா என்ன, அந்த கொம்பை சுற்றிக்கிட்டு இருக்குது, இது ரெண்டும் இருந்தால் தான் அழகு. அந்த மாதிரி கருடனை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டால் தான் இவருக்கு அழகு. கருடனை சார்ந்து, கொடி கொம்பை சார்ந்து இருப்பது போல பரமாத்மாவை சார்ந்து இருக்கக்கூடியவர் கருடன். பொற்கொடியே புனமயிலே. புனமயிலன்னா பெருமாளை பார்த்தவொடனே, அதை மேகத்தை பார்த்தவொடனே மயில் ஆடும். பெருமாளை பார்த்தவொடனே பக்தர்கள் ஆடுவார்கள். அதே மாதிரி இவர் முதல் பக்தன். அனந்த கருட விக்வக்ஷேனாதிகள் அப்படின்ட்டு அனந்தனுக்கு பின்னாடி வரக்கூடியவர் யார், இவர் கருடன். அதனால் பெருமாள் வந்து ஏறாருனாலே மகிழ்ச்சி தாண்டவமாடும், அப்படியே துருன்னு இருப்பாராம். புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, எல்லா விதமான நித்திய சூரிகள் இந்த கருடனோட இருக்கிறார்கள். அதனால் புற்ற தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருள், நீ பகவானையே அடைந்து விட்டாயே இல்லையா, என்ன கிடைக்க வேண்டுமா அது இப்போ கிடைத்து விட்டது. வேதத்தினுடைய பிரதிபலிப்பாக யார் இருக்கிறாருன்னா இந்த கருட பகவான் இருக்கிறார். அப்படிப்பட்ட கருட பகவானுக்கு இந்த பாட்டு யதாசக்தி பொருந்தும். அதனால் அப்படி பொருந்தக்கூடிய வகையிலே நாளைய தினம், நாளைக்கு எப்படிப்பட்ட விஷயம், மகாலட்சுமிக்குரிய தினம். அந்த மகாலட்சுமிக்குரிய தினத்திலே பூரட்டாதி நட்சத்திரத்திலே திருச்சேரையிலே கல்கருடன் நடக்கக்கூடிய அந்த நிலையிலே நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு குறைந்தபட்சம் அந்த காயத்ரி மந்திரத்தையாவது சொல்லணும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கருட சேவை. அந்த கருடன் வந்து சகல விஷயத்தையும் தருவான், தராததே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த கருட சேவை நாளைய தினம் மார்கழி மாதத்தில் பிரம்மோற்சவத்தில் 4ஆம் நாளில் நடக்கிற இந்த வருஷம் 3 கருட சேவை வருது. 3 கருட சேவை. இதை விட்டோம்னா அடுத்து பங்குனியில். அப்படிப்பட்ட ஒரு கருட சேவை, கல்கருட விசேஷ சேவை நாளில் இந்த திருப்பாவை ஆண்டாள் எல்லாவற்றையும் நம்ம நினைத்து கொண்டு அந்த கருடனை மனதிலே தியானிப்போம், நல்வாழ்வு பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.